Dear students, in this video we'll see what happens when a forward bias voltage is applied to a PN junction diode. Bias அப்படினா external voltage source. இப்போ இந்த PN junctionக்கு பாத்தீங்கன்னா ஒரு battery connect பண்ணிருக்காங்க. எப்படி connect பண்ணிருக்காங்க? Positive of the battery is connected to the P-type semiconductor. Negative of the battery is connected to the N-type semiconductor. இந்த மாதிரி connect பண்ணா we call it as a forward bias. இத மாத்தி connect பண்ணா we call it as a reverse bias. So, முன்னால என்ன சொன்னேன் biasே இல்லாதப்போ உங்களுக்கு வந்து holes electrons எதுவுமே junction cross பண்ணி move ஆகாது. Depletion region form ஆனதுக்கு அப்புறம் there is no movement of holes and electrons அப்படினு சொன்னேன். இப்போ வந்து forward bias apply பண்ணா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். So, இந்த depletion regionல வந்து உங்களுக்கு ஒரு silicon diode எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.6 volts இருக்கு. இப்போ இந்த battery என்ன பண்ணும் உங்களுக்கு இங்க வந்து P regionல வந்து உங்களுக்கு வந்து you have got an excess of holes, N regionல you have got an excess of electrons. இப்போ இந்த holes வந்து இந்த பக்கம் ஏன் மூவ் ஆக மாட்டேங்குது இந்த holes இந்த பக்கம் மூவ் ஆனா இந்த layer of positive charges வந்து holes திருப்பி அனுப்பிச்சிடும் ரிப்பல் பண்ணிரும் அதே மாதிரி electrons வந்து p regionக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணிச்சுனா இந்த layer of negative charges வந்து உங்களுக்கு வந்து electrons ரிப்பல் பண்ணிரும் அதனால தான் holes and electrons வந்து PN junction diode வழியா போகாம இருக்கு அதனால கரண்ட் இருக்காது உங்களுக்கு unbiased PN junction diodeல கரண்ட் இருக்காது ஆனா இப்போ நீங்க எக்ஸ்டர்னலா கனெக்ட் பண்ண பேட்டரி என்ன பண்ணும்னா இந்த பாசிட்டிவ் ஆஃப் தி பேட்டரி வந்து இங்க இருக்கிற ஹோல்ஸ் இதுவும் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும் அதனால ஹோல்ஸ் வந்து இந்த பேட்டரியில இருந்து they will move away from the battery towards the junction ஹோல்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆக ட்ரை பண்ணும் அதே மாதிரி இந்த நெகட்டிவ் ஆஃப் தி பேட்டரி எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணி they will try to move towards the junction ஆனா இங்க வந்தோனே என்ன ஆகும் இந்த பொட்டன்ஷியல் இந்த லேயர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹோல்ஸ் திரும்ப ரிப்பல் பண்ணும் இந்த லேயர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் திரும்ப ரிப்பல் பண்ணும் சோ இந்த ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து ஜங்ஷன் இந்த பேரியர் பொட்டன்ஷியலோட ரிப்பலிங் ஃபோர்ஸை தாண்டி ஹோல் வந்து இந்த பக்கம் வரணும் அப்படினா இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியல் கொடுக்கிற ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கும் பேரியர் பொட்டன்ஷியல் வந்து ஹோல்ஸை ஜங்ஷனை கிராஸ் பண்றது தடுக்குது எலக்ட்ரான்ஸையும் ஜங்ஷனை கிராஸ் பண்றது தடுக்குது ஆனா எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து என்ன பண்ணுது ஹோல்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் ஜங்ஷனை கிராஸ் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது சோ இந்த எக்ஸ்டர்னல் வோல்டேஜோட வேல்யூ வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியல் வேல்யூவோட அதிகமா கொடுத்தீங்கன்னா சப்போஸ் 0 ல இருந்து 0.6 வரைக்கும் இதை நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க 0.1 0.2 0.3 0.4 0.5 0.6 இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 0.6 வரைக்குமே உங்களுக்கு ஹோல்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஜங்ஷனை கிராஸ் பண்ண முடியாது இந்த 0.6 விட அதிகமா 0.7 வோல்ட்ஸ் இங்க கொடுக்குறேன்னு வெச்சுக்கோ இப்போ இந்த எக்ஸ்டர்னல் பேட்டரியோட ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்கும் இந்த எக்ஸ்டர்னல் பேட்டரி வந்து இந்த ஹோல்ஸை புஷ் பண்ற ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அதனால இந்த லேயர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் தாண்டி ஹோல்ஸ் இப்படி வந்து they will cause a current through the PN junction diode அது மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து they will be repelled by the negative of this battery அதுவும் இப்படி புஷ் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் So current in a PN junction diode, current direction in a PN junction diode னு பாத்தீங்கன்னா holes move ஆகுற direction தான் நமக்கு holes வந்து இந்த directionல move ஆகும் so P to N forward bias diodeல current எந்த directionல இருக்குன்னா P to N and இங்க வந்து holes தான் majority carriers P typeல N typeல electrons தான் majority carriers so forward bias diodeல இந்த majority carriers தான் move ஆகும் so these are the things which you have to remember about a forward bias diode So in the depletion region the charges free electrons and holes இல்லாத region தான் நம்ம depletion region னு சொல்றோம் electrons holes இதுக்குள்ள வந்தோனே இந்த depletion region போயிடும் flow of majority carriers across the junction அதனால holes electrons junction cross பண்ணி மூவ் பண்ணும் and இது எந்த வோல்டேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வர ஆரம்பிக்கும் அப்படினா holes electrons junction cross பண்ண ஆரம்பிக்கும் அப்படினா இந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட நீங்க கொஞ்சம் வோல்ட் அதிகமா கொடுக்கணும் இப்போ சிலிகான் டயோட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பேரியர் பொட்டன்ஷியல் 0.6 வோல்ட்ஸ் தான் So நீங்க 0.7 volts கொடுத்தீங்கன்னா தான் holes and electrons junction cross பண்ணி current கொடுக்கும் so இந்த voltage தான் நம்ம cut in voltage அப்படினு சொல்றோம் so cut in voltage for a silicon diode வந்து 0.7 volt அதே மாதிரி germanium diodeக்கு எந்த value of voltageல current flow ஆக ஆரம்பிக்கும்னா 0.3 volts germanium diodeோட cut in voltage வந்து 0.3 volts so ஒரு forward biased diodeக்கு across forward biased diodeல current போயிட்டு இருக்கும்போது அதுக்கு across என்ன voltage drop இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த cut in voltage தான் cut in voltage வந்து 0.7 volts இருக்கும் plus a small voltage drop across the diode diodeல போற current IF and RF வந்து forward resistance of the diode னா IF into RF அப்படிங்கிற ஒரு small voltage drop இருக்கும் so this is the volt ampere characteristics of a forward bias diode ஒரு forward bias diode உடைய voltage நீங்க அப்ளை பண்ற external voltageயும் அதுல போற forward currentையும் plot பண்ணீங்கன்னா நான் என்ன சொன்னேன் forward voltage வந்து 0 ல இருந்து ஒரு 0.6 வரைக்கும் உங்களுக்கு வந்து டயோட்ல கரண்டே இருக்காது அதுக்கு அப்புறம் 0.7 வோல்ட் கொடுத்தீங்கன்னா தான் டயோட்ல கரண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் it starts increasing exponentially with voltage
ஸோ கிராஃப் வந்து கரண்ட் கிராஃப் வந்து இப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ஃபார்வர்ட் பயஸ்டு டயோட். இதுதான் டயோடோட சிம்பிள். இதில் இந்த ட்ரையாங்கிள் வந்து P ரீஜனை ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து N ரீஜனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் கட் இன் வோல்டேஜ் அப்படின்னா எந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ்க்கு அப்புறம் கரண்ட் டயோட்ல இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ, இதெல்லாம் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மென் பை ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ டயோட். ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸில் 2 ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, டைனமிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரெசிஸ்டன்ஸ்னா V by I அக்கார்டிங்ஸ் டு ஓம்ஸ் லா, வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டயோடோட ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த டயோட் கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட், இப்போ E அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த E பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னு பாருங்கள். இந்த OA தான் வோல்டேஜ். இந்த E பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கரண்ட்டுன்னு பாருங்கள். OC தான் கரண்ட்டு. ஸோ வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட், OA டிவைடட் பை OC, அதுதான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்டுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ், அந்த பாயிண்ட்டுக்கு கரண்ட் ஆக்சஸில் எவ்வளோ கரண்ட், OA டிவைடட் பை OC, வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் போட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். டைனமிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், இட் இஸ் ஸ்டாட்டிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் RF அப்படின்னு சொல்கிறாங்க. டைனமிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் RF. டைனமிக்னாலே சேஞ்ச், அதனால அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2 பாயிண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில வோல்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபார்வர்ட் வோல்டேஜ் டெல்டா VF. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அது வந்து டெல்டா IF. ஸோ டெல்டா VF டிவைடட் பை டெல்டா IF தான் உங்களுக்கு வந்து டைனமிக் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ்.